இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4ல் இருக்க டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறதோட ரோல் என்ன, டிபிஎஸ்பி எதுக்காக கான்ஸ்டியூஷனில் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிற விஷயம்தான் ஒரு கவர்மெண்ட், அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு மாநில அரசு எப்படி அந்த மாநிலத்தை நிர்வாகம் பண்ணணும், எப்படி அந்த அரசு செயல்படணும் அப்படிங்கிற வழிமுறைகள், அதற்கான வழிகள் காட்டுற மாதிரி வழிமுறைகள், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத சொல்கிற விதமாக தான் ஒரு மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களையும் அந்த அரசு மாநிலத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சொல்கிறது தான் இந்த டிபிஎஸ்பி எனப்படும் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். இதில் உள்ள ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 36 முதல் 51 வரை, ஆர்டிகல் 36 முதல் 51 வரை இதில் இருக்க ஆர்டிகல்ஸ். ஓகே, இந்த டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் அரசு எப்படி, ஒரு மாநில அரசு எப்படி செயல்படணும் அப்படிங்கிற அறிவுரையை சொல்லுது, வழிகாட்டுது. அப்படிங்கிற பட்சத்தில் இதை மீறி செயல்பட்டால் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம வழக்கு போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி போட முடியாது. ஏன் அப்படின்னா, டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ் நாட் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. இட் இஸ் நாட் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா, இதுக்கு எதிராக மாநில அரசு செயல்பட்டால் அந்த மாநில அரசுக்கு எதிராக நம்ம வழக்கு போட முடியாது. டிபிஎஸ்பியில் இதை சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை செயல்படுத்தலை. ஸோ நான் அதற்காக ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்து வழக்கு போடுறேன் அப்படின்னு போட முடியாது. ஏன்னா அது செல்லாது அப்படிங்கிறது தான் இட்ஸ் நாட் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இந்த டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எந்த நாட்டு கான்ஸ்டியூஷன், எந்த நாட்டோட அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாந்து நாட்டோட அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அயர்லாந்து நாட்டோட அரசியலமைப்புலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டது தான் இந்த டிபிஎஸ்பி. இந்த டிபிஎஸ்பியை அம்பேத்கர் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு டிபிஎஸ்பியை சொல்கிறாரு. இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பு அம்சம் தான் டிபிஎஸ்பி அப்படின்னு அம்பேத்கர் இதை சிறப்பிக்கிறாரு. அடுத்ததாக முன்னாள் தலைமை நீதிபதியான எம்சி சக்லா, எம்சி சக்லா இந்த டிபிஎஸ்பியை எப்படி பெருமிக்கிறார் அப்படின்னா, நமது நாட்டை பூமியின் சொர்க்கமாக மாற்ற வேண்டுமென்றால் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை செயல்படுத்தினால் மட்டுமே போதும் அப்படிங்கிறாரு. முன்னாள் தலைமை நீதிபதியான எம்சி சக்லா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம நாட்டை பூமியோட சொர்க்கமான பகுதியாக மாற்றணும் அப்படின்னா வேற ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை. இந்த டிபிஎஸ்பி அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை அமல்படுத்தி செயல்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தினாலே போதும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இந்த அரசியல் அமைப்புலேயே இந்த டிபிஎஸ்பி தான் அந்த அரசியல் சாசன அமைப்புக்கு டிபிஎஸ்பி தான் ஒரு உயிர் கொடுக்குது அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த ஒட்டுமொத்த அரசியல் சாசனத்திலேயே அரசியல் அமைப்புக்கே உயிர் கொடுக்கும் ஒரு கருவியாக இருக்குது இந்த டிபிஎஸ்பி அப்படின்னு எல்எம் சிங்வி அப்படிங்கிறவர் சொல்றாரு. அடுத்ததாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல். இந்த டிபிஎஸ்பியை அதோட கண்டென்ட் அண்ட் வழிகாட்டு டைரக்ஷன் அடிப்படையில் 3ஆக பிரிக்கிறாங்க. இதோட கண்டென்ட் அண்ட் டைரக்ஷன் அடிப்படையில் டிபிஎஸ்பியை 3ஆக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியலிஸ்டிக் சமதர்ம கோட்பாடுகள், காந்தியன் பிரின்சிபல்ஸ் காந்திய கோட்பாடுகள், லிபரல் இன்டலெக்சுவல் தாராளமான அறிவு சார்ந்த கோட்பாடுகள், சமதர்ம கோட்பாடுகள், காந்திய கோட்பாடுகள், தாராளமான அறிவு சார்ந்த கோட்பாடுகள் அப்படின்னு 3ஆக பிரிச்சிடுறாங்க இந்த டிபிஎஸ்பியை. ஸோ இப்போ இந்த சோசியலிஸ்டிக் சமதர்ம கோட்பாடுகள் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, அனைத்து மக்களும் ஒரு கவர்மெண்ட்டால் வழிநடத்தப்படுற ஸ்டேட்டில் அனைத்து மக்களும் சமதர்மமாக
பார்க்கப்படணும், அவங்களுக்கு சமமாகவே எல்லா விஷயமும் போய் சேரணும் அப்படிங்கிற வலியுறுத்துகிற விதமாக ஒரு சில ஆர்டிகிள்ஸ் இருக்குது. அதை கலெக்டிவாக எடுத்து இந்த சமதர்ம கோட்பாடுகள் அப்படிங்கிற பார்ட்டில் வச்சிடுறாங்க. காந்திய கோட்பாடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி கோட்பாடுகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கிராமத்தோட முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட ஆர்டிகிள்ஸாகவே இருக்கும். ஒரு கிராமத்தை எப்படி முன்னேற்றுறது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் கொண்ட ஆர்டிகிள்ஸை, ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிகிள்ஸை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பார்ட்டாக வச்சுருக்கிறது தான் இந்த காந்திய கோட்பாடுகள் அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது சோசியலிஸ்ட் சமதர்ம கோட்பாடுகள். சமதர்ம கோட்பாடுகளில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 38. ஆர்டிக்கிள் 38 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் மேம்பாட்டுக்கான சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆர்டிக்கிள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு விஷயத்தை கண்டென்ட்டை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். மக்களின் மேம்பாட்டுக்கான சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஆர்டிக்கிள் 38 கவர்மெண்ட்டை சொல்லுது. மக்களின் மேம்பாட்டுக்கான சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக, வருமானம், அந்தஸ்து, வசதிகள் மற்றும் வாய்ப்புகளில் சமமின்மையை போக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. வருமானம், அந்தஸ்து, வசதிகள் மற்றும் வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே இருக்கிற சமமின்மையை போக்க வேண்டும். இது ஒரு கவர்மெண்ட்டோட கடமை அப்படிங்கிறத சொல்ல வருது ஆர்டிக்கிள் 38. அடுத்ததாக ஆர்டிக்கிள் 39. ஆர்டிக்கிள் 39ல் ஒரு 6 கோட்பாடுகள், 6 பிரின்சிபல்ஸ் இருக்குது. 6 கோட்பாடுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றொன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அனைத்து குடிமக்களுக்கும் போதுமான வாழ்வாதாரத்திற்கான உரிமை. அனைத்து குடிமக்கள், அந்த ஸ்டேட்டில், அந்த நாட்டில் இருக்க அனைத்து குடிமக்களுக்கும் போதுமான வாழ்வாதாரத்திற்கான உரிமைகளை அந்த அரசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக செகண்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளங்களின் சமமான விநியோகம். வளங்களின் சமமான விநியோகம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா, லேண்ட் சீலிங் அப்படிங்கிற ஒரு சட்டம் கூட இருந்துச்சு. இடம் அதிகம், நிலங்கள் அதிகமாக வச்சிருக்கிற நில உரிமையாளர்கள்ட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நிலங்களை கைப்பற்றி நிலம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. அதுதான் நிறைய இருக்கிறவன்கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அந்த வளங்களில் சமமின்மையை தடுத்து அதற்கான சமமான விநியோகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அடுத்ததாக மூன்றாவதாக கோட்பாடு செல்வம் குவிதலை தடுக்க வேண்டும். செல்வம் குவிதலை தடுக்க வேண்டும். அதாவது பணக்காரனே ஆகிட்டு இருக்கான், ஏழையாகவே இருக்கான் அப்படிங்கிறத தடுத்து எல்லாரையும் சமமான செல்வ ரீதியாக எல்லாரையும் ஒரு முடிந்த வரை சமமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான்காவதாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைகளில் சம ஊதியம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு சட்டமும் போடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஈக்குவல் ரீமுனரேஷன் ஆக்ட் 1976ல் ஈக்குவல் ரீமுனரேஷன் ஆக்ட், சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற சட்டமும் போடப்பட்டிருக்கு. ஆண்களுக்கு ஒரே வேலையை செய்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெவ்வேறு ஊதியங்கள் கொடுக்கக்கூடாது. ஆணுக்கு அதிகமாகவோ பெண்ணுக்கு குறைவாகவோ கொடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் சமமான ஊதியம் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. அடுத்ததாக ஐந்தாவதாக கட்டாய துஷ்பிரயோகத்திற்கு எதிராக தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். இதுவும் ஒரு கவர்மெண்ட்டோட கடமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வாய்ப்பளிப்பதும் கவர்மெண்ட்டின் கடமை அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் ஆர்டிக்கிள் 39 கவர்மெண்ட்டுக்கு சொல்லுது. ஆர்டிக்கிள் 39A ஆர்டிக்கிள் 39A என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச சட்ட உதவி மற்றும் சமமான நீதி. இலவச சட்ட உதவி மற்றும் சமமான நீதி, ஃப்ரீ லீகல் எய்ட் அண்ட் லீகல் சர்வீசஸ். இது அந்த பொருளாதார வசதி இல்லாத மக்களுக்கும் சட்ட உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான், இலவச சட்ட உதவி கொடுக்கணும் அப்படிங்கிறத 339 ஆர்டிக்கிள் ஏ சொல்லுது. இதுக்காக போடப்பட்ட சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட். லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987.
1987 லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் போடப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஆர்டிகிள் 41 வேலையின்மை, முதுமை, நோய் மற்றும் இயலாமை போன்றவற்றில் அரசு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகிள் 41 என்ன சொல்கிறாங்கன்னா, வேலையின்மையினால் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்க வேணும், முதுமையால் பாதிக்கப்படுறவங்களுக்கு தேவையான பண உதவி, மருத்துவ உதவிகளை இந்த அரசு செய்யணும், நோய் மற்றும் இயலாமை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த அரசு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஆர்டிகிள் 41 சொல்லுது. இதுக்கு ஒரு சட்டமும் போடப்பட்டிருக்கு 2006 என்ன அப்படின்னா, நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். சட்டம் ஸ்கீம்னு கூட சொல்லலாம். நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட ரூரல் ஏரியாஸ்லாம் 100 நாட்கள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு அரசு கட்டாய வேலை மக்களுக்கு கொடுக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு கட்டாயமாக ஒரு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிபிஎஸ்பி அடிப்படையில் 2006 கொண்டுட்டு வரப்பட்ட ஸ்கீம் தான். அடுத்ததாக ஆர்டிகிள் 42 பெண்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் மற்றும் சலுகைகள் தர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது. பெண்களுக்கு மகப்பேறு விடுமுறைகள் மற்றும் மகப்பேறு சலுகைகளை இந்த அரசு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆர்டிகிள் 42 சொல்லுது. இதுக்காக போடப்பட்ட சட்டம் தான் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1969. அடுத்ததாக ஆர்டிகிள் 43 மற்றும் 43A. ஆர்டிகிள் 43 மற்றும் 43A இது ரெண்டுமே தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் போன்றவற்றில் முன்னேறுவதற்கான விஷயங்களை சொல்லுது. 43 என்ன சொல்லுதுன்னா, தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரத்தில் முன்னேறுவதற்காக சரியான ஊதியமும் அவங்க ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய ஓய்வு ஊதியம் போன்றவற்றை 43 சொல்லுது. தொழிலாளர்கள் தொழிற்சாலை நிர்வாகத்தில் பங்கேற்பது, அதில் முன்னேற்றம் அடைவது போன்றவற்றை 43A சொல்லுது. இறுதியாக ஆர்டிகிள் 47 என்ன சொல்ல வருது அப்படின்னா, மக்களின் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் வேண்டும். மக்களின் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் வேண்டும். பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும். இது எல்லாமே அரசோட கடமை தான் அப்படிங்கிறத ஆர்டிகிள் 47 சொல்லுது. ஆனால் நம்ம அரசு இதெல்லாம் கடைபிடிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதை எதிர்த்து நம்ம வழக்கு போடவும் முடியாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காந்திய கோட்பாடுகள், காந்தியன் பிரின்சிபல்ஸ், காந்திய கோட்பாடுகள். ஆர்டிகிள் 40 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம பஞ்சாயத்து அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகிள் 40 கிராம பஞ்சாயத்து அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது. ஆர்டிகிள் 43 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்புறங்களில் குடிசை தொழில்கள் இருக்கும். குடிசை தொழில்களை மக்கள் சுயமாக உருவாக்கி அதில் மேம்படுவதற்கான உதவிகளை அரசு செய்யணும் அப்படிங்கிறத ஆர்டிகிள் 43 சொல்லுது. ஆர்டிகிள் 43 குடிசை தொழில் மேம்பாடு. அடுத்ததாக ஆர்டிகிள் 43 பி. ஆர்டிகிள் 43 பி. ஆர்டிகிள் 43 பி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களை அமைக்கணும், அந்த கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்ல வருது. கூட்டுறவு சங்கம் அமைத்தல் மற்றும் மேம்படுத்துதல் போன்றவற்றை ஆர்டிகிள் 43 பி சொல்லுது. அடுத்ததாக ஆர்டிகிள் 46. ஆர்டிகிள் 46 இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் என சொல்லப்படும் பட்டியலின மக்கள், அந்த சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்த வேண்டும் ஒரு அரசு அப்படிங்கிறத ஆர்டிகிள் 46 சொல்லுது. அடுத்ததாக ஆர்டிகிள் 47 என்ன சொல்லுதுன்னா, உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மது, போதைப் பொருட்கள் போன்றவற்றை ஒரு அரசு தடை செய்ய வேண்டும், உபயோகிப்பதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 48. ஆர்டிகிள் 48 என்ன சொல்லுது அப்படின்னா, பசுவதையை தடுத்தல் மற்றும் கால்நடை ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் வேண்டும் அப்படிங்கிறத ஆர்டிகிள் 48 சொல்லுது.
பசுவதையை தடுத்தல் மற்றும் கால்நடை ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் போன்ற விஷயத்த ஆர்டிகிள் 48 வாயிலாக கவர்மெண்டோட கடமையை சொல்லுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லிபரல் இன்டலெக்சுவல், அதாவது தாராளமான மற்றும் அறிவுசார் கோட்பாடுகள். லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ், தாராளமான மற்றும் அறிவுசார் கோட்பாடுகள். இதில் முதலாவதாக ஆர்டிகிள் 44. ஆர்டிகிள் 44 ஆர்டிகிள் 44 என்ன சொல்ல வருது அப்படின்னா, நாடு முழுவதும் பொதுவான சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டுட்டு வர வேண்டும். அடுத்ததாக ஆர்டிகிள் 45. ஆர்டிகிள் 45 என்ன சொல்ல வருதுன்னா, 6 வயதுக்கும் கீழ்ப்பட்ட 6 வயதுக்கும் கீழே உள்ள குழந்தைகளுக்கு தேவையான ஆரம்ப கல்வியை இந்த அரசு வழங்க வேண்டும். 6 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு தேவையான ஆரம்ப கல்வியை அரசு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத ஆர்டிகிள் 45 சொல்லுது. அடுத்ததாக ஆர்டிகிள் 48. ஆர்டிகிள் 48 விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற விஷயத்தை ஊக்குவிக்கணும். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கணும். அதில் நவீனம் மற்றும் அறிவியல் சார்ந்த வழிகளில் அதை மேம்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவீனம் மற்றும் அறிவியல் சார்ந்த வழிகளில் அதை மேம்படுத்தணும், ஒழுங்கமைக்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆர்டிகிள் 48 ஆர்டிகிள் 48 ஆர்டிகிள் 48 சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் வேண்டும். காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், மேம்படுத்த வேண்டும் மற்றும் காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும். இதுக்காக போடப்பட்ட சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. அடுத்ததாக ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆர்டிகிள் 49. ஆர்டிகிள் 49 தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்களையும் இடங்களையும் பாதுகாக்க வேண்டும். இதுவும் ஒரு அரசோட கடமை தான். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்களையும் இடங்களையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக ஆர்டிகிள் 50 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதித்துறையையும் நிர்வாகத்துறையையும் பிரித்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகிள் 50 என்ன சொல்லுதுன்னா, நீதித்துறையையும் நிர்வாகத்துறையையும் பிரித்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா நீதித்துறையில் எந்த ஒரு பங்கீடும் இருக்கக்கூடாது, நீதித்துறை தன்னிச்சையாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் பிரித்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆர்டிகிள் 50 சொல்லுது. இறுதியாக ஆர்டிகிள் 51 சர்வதேச அமைதி ஒற்றுமையில் நாட்டம் செலுத்த வேண்டும். சர்வதேச அமைதி ஒற்றுமையில் நாட்டம் செலுத்த வேண்டும். இந்த ஆர்டிகிள்ஸ் மூலமாக டிபிஎஸ்பி ஒரு அரசாங்கம் அதோட நாட்டை, அந்த ஸ்டேட்டை எப்படியெல்லாம் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத, எதெல்லாம் முன்னேற்றணும், எப்படியெல்லாம் வழிநடத்தணும் போன்ற விஷயங்களை சொல்லுது. அடுத்ததாக நம்ம இந்த இடையில பார்த்த ஆர்டிகிள்ஸ்லேயே இந்த 48A போன்ற உட்பிரிவு கொண்ட ஆர்டிகிள்ஸ் பார்த்தோம். அது எந்தெந்த ஆர்டிகிள்ஸ் எந்தெந்த சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 42வது சட்டத்திருத்தம் 1976 படி ஆர்டிகிள் 39A 39F இது ரெண்டும் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆர்டிகிள் 39A மற்றும் 39F இது ரெண்டும் 42வது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கு. மேலும் ஆர்டிகிள் 43A அண்ட் 48A இது ரெண்டுமே 1976 சேர்க்கப்பட்டது. அடுத்ததாக 44வது சட்டத்திருத்தம் 1978 படி 38A சேர்க்கப்பட்டுச்சு. 38A சேர்க்கப்பட்டுச்சு. அடுத்ததாக 97வது சட்டத்திருத்தம் 2011. 97வது சட்டத்திருத்தம் 2011. இதில் சேர்க்கப்பட்ட ஆர்டிகிள் 43B. ஆர்டிகிள் 43B
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம பார்ட் 3ல பார்த்த அடிப்படை உரிமைகளுக்கும் இந்த டிபிஎஸ்பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது இவற்றை நீதிமன்றம் தலையிட்டு ரிட்டு அதாவது நீதி பேராணை மூலம் அதை மீட்டு தர முடியும். ஆனால் டிபிஎஸ்பியை எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை அதாவது அடிப்படை உரிமைகளை அரசாங்கத்தால் கூட மீறவோ சுருக்கவோ முடியாது. ஆனால் இந்த டிபிஎஸ்பியை அவங்க நடைமுறைப்படுத்தாமல் செயல்படுத்தாமல் இருந்தாலும் அவங்களை எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இந்த அடிப்படை உரிமைகள் அரசியல் ஜனநாயகத்தை வழங்குது. அடிப்படை உரிமைகள் அரசியல் ஜனநாயகத்தை வழங்குது. ஆனால் இந்த டிபிஎஸ்பி சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதி செய்கிறது. டிபிஎஸ்பி சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதி செய்கிறது.